ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு இந்த மாதிரி சோப் பாக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான வந்துட்டு பவுச் தான் வந்து மேக் பண்ண போகிறோம். நம்ம வந்துட்டு ஹேண்ட்மேடாக வந்து மேக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வேஸ்ட் திங்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு நிறையா வந்து கிராஃப்ட் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து பார்க்கலாம். அது பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சோப் பாக்ஸில் நம்ம வந்துட்டு பர்ஸ் தான் வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி சோப் பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு இதை வந்துட்டு ஒரு சைடு வந்து ஓப்பனில் இருக்கும் இல்லையா, ஸோ பேக் சைடில் நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சைடு மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்படி ஓப்பன் பண்ணிட்டதுக்கப்புறம் சைடில் வந்துட்டு அந்த பீஸ்லாம் வந்துட்டு இருக்கும். அதை வந்துட்டு அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்மளுக்கு வந்துட்டு சென்டரில் இருக்கக்கூடிய அந்த அட்டை மட்டும் தான் நம்மளுக்கு வந்துட்டு தேவை. ஸோ சைடில் இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி பீஸ்லாம் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து விட்டுக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சா, இதை வந்துட்டு அப்படியே நம்ம வந்துட்டு மடைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பர்ஸ் ஷேப்பில் வந்துட்டு அது அப்படியே அழகாக வந்து கிடைக்கும். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி மடக்கி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கலர் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன கலர் பேப்பர்னாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு பிங்க் கலர் பேப்பர் வந்து எடுத்துருக்கேன் இல்லையா. எடுத்துட்டதுக்கப்புறம் இந்த அட்டையை வந்துட்டு வச்சுட்டு இந்த அட்டையை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம வந்து மடித்து விட்டுக்கலாம். இதை வந்துட்டு மடிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம இதை வந்துட்டு அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்து விட்டுக்கலாம். இது வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பிங்க் கலர் பேப்பரை நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போது நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த பீஸ் வந்துட்டு நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம். ஸோ ஃபெவிகால் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த அட்டையை வந்துட்டு கவர் பண்ணி எடுக்கணும். அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு சின்ன அட்டை வந்து இருந்துச்சு. ஸோ அதையுமே நான் வந்துட்டு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி க்ளூ வந்து போட்டுட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஸோ எல்லா சைட்லேயும் வந்துட்டு படுற மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பேப்பரை வந்துட்டு உள் பக்கமாக தான் நம்ம வந்துட்டு கவர் பண்ணுறோம். வெளிப்பக்கமாக நம்ம வந்துட்டு கவர் பண்ணலை. உள் பக்கமாக கவர் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு அப்படியே வந்து வெளி சைடு வந்து அந்த 4 கார்னர்லேயும் வந்துட்டு நம்ம வந்து மடித்து விட்டு ஒட்ட போகிறோம். சைடில் வந்துட்டு கட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா அழகாக நம்மளுக்கு வந்துட்டு மடிக்கிறதுக்கு வந்து வரும். அதனால் சைடில் வந்துட்டு கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து விட்டுக்கலாம். இப்போ எடுத்துட்டதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த பீஸ்லலாம் வந்துட்டு க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து மடித்து விட்டு ஒட்டிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மடிச்சுட்டு ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பர்ஸ் வந்து என்ன கலரில் வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த கலர் யூஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வெளியில் வந்து கவர் பண்ணுற கலரும் உள்ளே வந்துட்டு கவர் பண்ணுற கலரும் ஒரே கலராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஃபெவிகால் வந்து போட்டுட்டு நான் வந்து ஒட்டி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த பேப்பரையும் அதே மாதிரி நம்ம வந்து மடக்கி விட்டுக்க போகிறோம். அப்போது தான் வந்துட்டு நம்ம பர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக வந்து வரும். அதனால் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒட்டிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மடக்கி விட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெளிப்பக்கமாக கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட் தான் வந்து எடுத்திருக்கேன். அதுவுமே வந்துட்டு பிங்க் கலரில் இருக்க மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இப்போது நான் வந்துட்டு இந்த பிங்க் கலர் ஷீட்டில் வந்துட்டு நான் க்ளூ வந்து போட்டுட்டு நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஒட்டி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இதையுமே வந்துட்டு நம்ம அந்த மடங்குற அந்த இதுக்கு வந்து நம்ம வந்து அழகாக வந்து மடக்கி விட்டுக்கலாம். இப்போ மடக்கியாச்சா, நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சைட்லலாம் வந்துட்டு நம்ம கவர் பண்ணணும் இல்லையா. நம்ம வந்துட்டு உள்பக்கமாக பிங்க் கலர் ஷீட் தான் வந்து எடுத்துருந்தோம். அந்த ஷீட்டை வந்துட்டு இந்த மாதிரி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 சைட்லேயும் வந்து மடிச்சுட்டு இந்த மாதிரி இன்னொரு டைம் வந்து மடித்து எடுத்துக்கோங்க. வெளிப்பக்கமாக 2 சைடு வந்து மடிக்கணும். அதுக்கப்புறம் உள்பக்கமாக நம்ம வந்து மடிக்கணும். இப்போ மடிச்சிட்டதுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்ம அப்படியே வந்துட்டு இந்த சைடில் நம்ம வந்து வச்சு ஒட்டிக்க போகிறோம். இப்போ க்ளூ வந்துட்டு கொஞ்சம் நிறையாவே வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து கிடைக்கும். இப்போ போட்டுட்டு நல்லா வந்து ஒட்டிட்டதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே மடக்கிட்டு அந்த இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா, அந்த பீஸில் நம்ம வந்துட்டு க்ளூ வந்து போட்டு ஒட்டிக்க போகிறோம். இந்த பேப்பர் வந்து நீங்கள் ஒட்டுறதுக்கு முன்னாடி அந்த பேப்பர் வந்துட்டு கொஞ்சம் கீழே தள்ளி இருக்க மாதிரி நீங்கள் வந்து ஒட்டணும். இப்போ என்னோடது பார்த்தீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் மேலே தள்ளி இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக கொஞ்சம் கீழே தள்ளி நல்லா கீழே வந்து இடிச்சிட்ருக்க மாதிரி நம்ம வந்து ஒட்டணும். அப்போ தான் வந்துட்டு கீழே அந்த கேப் வந்து தெரியாது. எனக்கு இப்போ அந்த கேப் வந்து தெரியுது இல்லையா, ஸோ அந்த கேப் வந்து தெரியக்கூடாது அப்படின்னா கீழே நம்ம நல்லா தள்ளி ஒட்டினோம் அப்படின்னா அந்த மாதிரி கேப் வந்து தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் அந்த கேப்புக்கு கொஞ்சம் ஃபெவிகால் வந்து போட்டுட்டு ஒட்டிக்கோங்க. இப்போது இதே மாதிரி இன்னொரு பீஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு வெளிப்பக்கமாக 2 சைடு வந்து மடிக்கணும். அதுக்கப்புறம் உள்பக்கமாக சென்டரில் மடிச்சுட்டு இந்த மாதிரி க்ளூ வந்து போட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு நான் வந்து கரெக்டாக வந்து ஒட்டுவேன். ஸோ கீழே தள்ளி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கீழே தள்ளி இந்த சைடில் ஃபெவிகால் வந்து போட்டுட்டு கீழே தள்ளி ஒட்டிக்கணும். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஃபெவிகால் வந்து போட்டு விட்டுக்கோங்க. அப்போது நம்மளுக்கு வந்துட்டு கீழே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து கிடைக்கும். இப்போ கீழே ஓப்பன் இல்லையா,
ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பட்டன் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். என்கிட்ட வந்து வெல்க்ரோ இல்லை. நீங்கள் வந்து வெல்க்ரோ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு என்கிட்ட இல்லாதனால இந்த மாதிரி பட்டன் தான் வந்து எடுத்திருக்கேன். பட்டனை வந்துட்டு இந்த க்ளூ வந்து போட்டு ஒட்டிக்கிறேன். நான் வந்துட்டு ஃபெவிகால் தான் வந்து போட்டேன். ஸோ அது ஒட்டலை. அதுக்கப்புறம் வந்துட்டு என்கிட்ட ஹாட் க்ளூ இல்லாததுனால நான் வந்துட்டு 5 ரூபிக்கு ஒரு ஃபெவிக்விக் கிடைக்கும் இல்லையா, ஸோ அது வாங்கிட்டு நான் வந்து ஒட்டி விட்டுருக்கேன். ஸோ அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ஒரு குட்டி குட்டியாக வந்துட்டு கொஞ்சம் கோல்டன் கலரில் ஒரு ஜிமிக்கி மாதிரி இருந்துச்சு. அது வந்துட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு சென்டரில் நான் வந்து வச்சு ஒட்டிக்கிறேன். இது வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சென்டரில் மட்டும் நான் வந்துட்டு இப்படி வந்து ஒட்டி விட்டுருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு சைடில் கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். சைடில் ஃபுல்லாக கவர் பண்ணாலும் கவர் பண்ணிக்கலாம், கீழே கவர் பண்ணாலும் கவர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு க்யூட்டான பர்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு நீங்கள் வந்து பேப்பர் யூஸ் பண்ணி பண்ணுறோம் இல்லையா, நீங்கள் வந்துட்டு கிளாத் யூஸ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். இது பேப்பர் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு சும்மா வந்து யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான், ரொம்ப நாள் வந்து வராது இல்லையா, தண்ணி பட்டுச்சுன்னா நம்மளுக்கு வந்து நனைஞ்சிரும். இது வந்து குட்டி பசங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நம்மளுமே வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குட்டி பசங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு வெளியிலலாம் வந்துட்டு பர்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி வீட்டிலே வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு செலவுமே வந்துட்டு கம்மியாகும். அதே சமயம் நம்மளே பண்ணி கொடுக்கறதுனால அது வந்து ஸ்பெஷலாக வந்து இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சோப் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து பர்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதை இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ரொம்பவே ஹாப்பியாகிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.